கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் பெண்களுடைய வாழ்க்கையில் தான் நிறைய போராட்டங்கள், நெருக்கங்கள், நிறைய பாடுகள், நிறைய குடும்பத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, சரீரத்தை பற்றி, எல்லாவற்றை பற்றியும் ஒரு போராட்டம். ஆனால் இவைகளின் மத்தியில், இந்த போராட்டத்தின் மத்தியில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம எல்லாவற்றிலும் ஜெயமெடுக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்குறோம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அவர் எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையிலே ஆணி அடித்து அவர் ஜெயம் எடுத்து அந்த வெற்றியை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லா அடிமைத்தனங்களிலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்கும்படி, நம்மை ஜெயமெடுக்க பண்ணும்படி அவர் நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாம் எப்பொழுதும் நாம் வெற்றி சிறக்கிறவர்களாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒருவேளை நீங்கள் அநேக தோல்வியான, வேதனையான, சோதனையான சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போகலாம். ஆனால் நம்ம விசுவாசிக்கணும், எல்லா இடங்களிலும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எல்லாவற்றிலும் நான் ஜெயம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நாம் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தும் போது நாம் அவருக்காக வாசனை வீசுகிற லீலி புஷ்பங்களாய் நாம் ஜொலிக்க பண்ணுவார். அல்லேலூயா. முட்களுக்குள் லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள் எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுது. அப்படியே இந்த நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை வாசனை வீச பண்ணுவார், எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயம் எடுக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் திங்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். அந்த வேளை அங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தையோட வந்தாங்க. அந்த குழந்தைய ட்ராலியில் உட்கார வச்சுருந்தாங்க. அப்போது அவங்க 1 கிலோ அரிசி வாங்கினாங்க. அரிசியை வாங்கி ட்ராலியில் வச்சாங்க. 2 பேரும் நல்ல அவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணுன்னா அவ்வளோ கம்பீரமாக, பயங்கர ஸ்டைலாக, பயங்கர அழகாக இருந்தது. 2 பேரும் பேசிகிட்டே வந்தாங்க. இந்த குழந்தை ட்ராலியில் உட்காந்து அந்த அரிசி பொட்டலத்தை அது உடச்சிட்டு, உடனே அந்த ஹஸ்பண்டுக்கு வந்ததே கோபம். அப்படி கர்ச்சிக்கிறான் அந்த இடத்துல. அந்த மனைவி அப்படியே கிடுக்கிடுன்னு நடுங்கியே போயிட்டா. குழந்தையும் நடுங்கி போச்சு. ஒரு பொது இடம்னு கூட பார்க்காம அவ்வளோ கத்துறான் கோப வெறியோட. நான் அதை பார்க்கும்போது நினச்சேன், அப்போ வீட்டில் இந்த மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தான் நிறைய சகோதரிகள் வெளிப்பார்வைக்கு பகட்டாக இருக்கிறாங்க, வெளிப்பார்வைக்கு தன்னுடைய சூழ்நிலைகளை மறைத்து வாழ்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கு தேவன் எல்லா சூழ்நிலைகள் மேலும் ஜெயம் எடுக்கத்தக்கதாய் அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் வாசனை வீசுகிற லீலி புஷ்பங்களாய் அவருக்குன்னு வாசனை வீசும்படியாய் ஆமென் நம்மை தேவன் வாசனை வீச பண்ணுகிறார், ஜெயக்கொடி ஏற்ற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பரலோக தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட எங்கள் தேசத்தின் பெண்களுடைய அப்பா அடிமைத்தனங்கள், சிறுமை ஆண்டவரே, பலவிதமான ஆண்டவரே பயங்கரமான சூழ்நிலைகள் மாறும்படி சமூகத்திலே ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். பெரிய பாதுகாப்பை பெண்களுக்கு கொடுங்க ஆண்டவர். கரவலான ஆடுகளை நீ மெதுவாக நடத்துகிற தேவன், பாரம் சுமக்கிற அருமை பெண்களை ஆண்டவரே நீர் மெதுவாக நடத்துவீராக தகப்பனே. எல்லா தீமைகளுக்கும் ஆண்டவரே பெண்களை இந்த வருஷத்தில் நீங்கள் பாதுகாத்து தப்பா தேசத்தில் நடக்கிற பொல்லாத காரியங்களுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பீராக அப்பா. பெண்களை கொண்டு தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவீராக, இந்த ராஜ்யத்தை கட்டுவீராக, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக, இயேசுவின் நாமத்தில்.